நம்ம போன வீடியோவில் கட்டிங் பார்த்தோம். இப்போ ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பேக் பீஸு எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண பக்கம் எடுத்துகிட்டு பேக் சைடு மடிக்கணும். அதாவது இந்த நாச்சில் பாதி அப்படி மடிச்சுட்டு இப்படி மடிக்கணும். முனையில் ஊசியை வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி மடிக்கணும் அதே மாதிரி மடிங்க. இந்த அகலம் வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சுலாம் பிடிக்கக்கூடாது. இந்த அகலம் வந்து 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். அதாவது ஒரு கைடு அளவு. கைடுனா இதுதான் கைடுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பகுதி, இந்த ஷிஃப்டோட ஒரு பகுதி தான் கைடு. இந்த ஒரு பகுதி தான் கைடு. இந்த கைடு அளவு வந்து 1/4 இன்ச்சு வரும். இந்த 1/4 இன்ச்சு தான் இங்கே பிடிக்கிறது. இதை பிடிக்கிறது. அதே கைடு அளவு, அதே 1/4 இன்ச்சு இங்கேயும் பிடிக்கிறோம். இந்த மடிக்கிறது வந்து உங்களுக்கு ஷார்ப் வந்து கரெக்டாக வரும். அதாவது இப்படி வச்சிங்கன்னா இப்படி கரெக்டாக இப்படி வரும். இந்த ரெண்டு இதுவும் ஒன்றா வச்சிங்கன்னா கரெக்டாக இது எந்த பாயிண்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதில் வந்து 3 வச்சோம். ஆனால் வந்து 3 வந்து இதில் வந்து ஷார்ப்பான பாயிண்டில் வருது. அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு 2.5 வச்சுக்கலாம். கரெக்டாக வருதா? இப்போ அதே மாதிரி தான் இதுவும் வருது. அதனால் எந்த ப்ராப்ளமும் இது வராது. இப்போது பட்டி பார்க்கலாம். பட்டி வந்து நம்ம வந்து தோராயமான ஒரு அளவு எடுத்துக்கணும். அதாவது இந்த மீதி இருக்க துணியில் பட்டி வந்து எப்படி கட் பண்ணணும்னா, இப்போ இந்த கழுத்து கட் பண்ணியிருக்க இந்த துணியில் வந்து கொக்கி பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே கொக்கி பீஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்க துணியை இதை கட் பண்ணிவிட்டு 3 பீஸ் வேணும். ஒரு சைடுக்கு 3 பீஸ் வேணும் பட்டி. ரெண்டு பீஸ் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது இதே துணியில் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது துணியில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சைடுக்கு 3 பீஸ் வைக்கணும். என்கிட்ட இந்த துணியில் 2 பீஸ் தான் வந்தது. அதனால் வேறு கலர் துணி நான் எடுத்துக்கிறேன். இப்போது வேறு கலர் இருக்கிறத இங்கே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் வர சைடு மேலே வச்சுக்கணும். இதை மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உள்பக்கம் போகிற துணியை இப்படி வச்சுக்கணும். புரியுதா? இது வந்து ராங் சைடு உள்பக்கம் போகிறது. இது வந்து மேலே தெரிகிற பீஸு. இது வந்து இது ரெண்டுத்துக்கு உள்ள அடியில் போகிற பீஸு. இப்படி தான் ஆர்டராக வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் ஒரு தோராயமான ஒரு அளவில் ஒரு இப்போ இந்த லைன் போட்டுக்கின்னு இதை அப்படியே ஒரே ஒரு பீஸ் தான் எடுக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து இதை அப்படியே மடித்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச். இது இது படியறதுக்கு இது மேலே வந்து படிமான தையல்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சு இங்கிலீஷில். இந்த ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுட்டு இதை அப்படியே மடிக்கணும். இது மடிக்கிறதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். இது மடிக்கலைன்னா நம்மளுக்கு வந்து தேய்ச்சி மடிக்கணும். அதனால் இந்த ஒரு தையல் போட்டுட்டு நம்ம மடித்தோம்னா நீட்டாக இருக்கும், அழகாக பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் அந்த தையல் போடுறது. இதுலேயும் படிமான தையல் ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுட்டு போடணும். இதை எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிடலாம்.
இன்னொரு சைடுக்கு வரணும் இல்லையா, அதையும் அதே மாதிரியே தைச்சிக்கிறேன் நான். தைச்சிட்டு இது நல்ல பக்கத்தையும் மேலே போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் ஒரே அளவில் கட் பண்ணி வைக்கணும். நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் எடுத்துக்கணும். பேக்கை வந்து இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டை வந்து அதுக்கப்புறமா இது வந்து ராங் சைடு மடித்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இது உள்ளே வந்து ராங் சைடு வைக்கணும். கரெக்டாக இது வச்சுக்கணும். கட் பண்ண முடியும். கட் பண்ண பீஸு ஃப்ரண்ட்டாக இந்த மாதிரி போட்டுக்கணும். இங்கேருந்து இதோட அளவு எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணிக்கணும். இதோட அளவு வந்து 4 இன்ச்சு. நல்லா கரெக்டாக வச்சு இழுத்து வச்சு 3.25 இன்ச்சு வருது. 3.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 4 இன்ச்சு. இது வந்து 3 இன்ச்சு வருது. 1/4 இன்ச்சோட சேர்த்து 3.25. என்ன அளவு வருதோ அதுலேருந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுக்கோங்க. 4 3.25. அந்த 4 இன்ச்சை 3.25 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. இப்போது அந்த சைடுக்கு இதை இப்படி முனையை வச்சுக்கோங்க. 3.25க்கு எந்த சைடு எந்த மார்க் எடுத்தோமோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இதை அப்படியே ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. ட்ராயிங் வரைஞ்சிட்டா பட்டி ரெடி ஆகும். 4 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா ஓப்பன் சைடு, அதுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்புறமா ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. இது ராங் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல பக்கமாக வைக்கணும். நல்ல பக்கமும் வைக்கணும். எப்பவுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ண சொல்ல ஓப்பன் சைட்லேருந்து தான் வைக்கணும். இந்த சைட்லேருந்து வைக்கக்கூடாது. ஓப்பன் சைடில் கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கி பட்டியை வச்சு ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த இடம் வரும்போது இதை அப்படியே மடித்து விட்டுடணும். க்ளோஸ்அப்பில் வீடியோ அந்த 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து தையல் போட்டுனே வரணும். 1/4 இன்ச்சுனா இந்த கைடு அளவு. இதை லைட்டாக கட் பண்ணி வச்சுங்க. இதை அப்படியே திருப்பி ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் பரிமாண தையல். இந்த
பிசுறு வந்து கீழ்ப்பக்கமாக வரணும். இப்படி மேலே தூக்கிட்டு அடிக்கக்கூடாது, இப்படி கீழ்ப்பக்கமாக தான் வரணும். பட்டிக்காக தான் இப்படியே திருப்பி விடணும். திருப்பி போட்டு இது இப்படி தூக்காமல் இருக்கிறதுக்கு ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். ஓவர்லாக் இல்லைன்னா இதில் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக அழிச்சு விடணும். இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி வைக்கணும். நல்ல பக்கம் வைக்கணும். ஒரு பட்டி வந்து நம்ம இப்படி வச்சுருப்போம் அங்கே முதல்ல அடித்தது. இப்போ ரெண்டாவது அடிக்கிறது இப்படி வைக்கணும். கெட்ட பக்கம் வெளியில் இருக்குது, நல்ல பக்கம் வச்சு கொஞ்சம் லைட்டாக இப்படி மேலே தூக்குன மாதிரி வச்சு கார்னர் பீஸ் இப்படி வரா மாதிரி வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றதுக்காக இப்படி லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். இது ஏன் கட் பண்ணோம்னா இந்த கழுத்து வந்து கொஞ்சம் லூஸு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைடாக கட் பண்ணால் நல்லா கட் பண்ணணும். அதுதான் இப்போ வந்து கொக்கி பீஸு காஜா பீஸு கட் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்களா ஒரு துணி கொக்கி பீஸ் காஜா பீஸுக்குன்னு, அதை எடுத்து இப்படி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ காஜாக்கு இந்த துணியை அப்படியே வச்சுட்டு காஜாக்கு எந்த சைடு அடிக்கணும்னா, காஜாக்கு வந்து கெட்ட பக்கம் துணியை வச்சு நல்ல பக்கமாக இப்படி திருப்பி மடிக்கிறது தான் காஜா சைடு. ஆனால் கொக்கி சைடு வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு கெட்ட பக்கம் மடிக்கணும். கொக்கிக்கு வந்து நல்ல பக்கம் வைப்போம் மேலே, காஜாவுக்கு வந்து கெட்ட பக்கம் வைப்போம். இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. காஜாவுக்கு வந்து கெட்ட பக்கம் துணியை வச்சு இப்படி மடிக்கணும். எக்ஸஸாக இருக்க துணியை கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒட்டை பிடிச்சி கட் பண்ணாதீங்க. இது உள்ளே மடிக்கிறதுக்காக இங்கே துணி கொஞ்சம் விடணும். இங்கே மேலே விடலைன்னா கூட பரவாயில்ல, கீழே கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும் துணி. மேலே வந்து கழுத்து பைப்பிங் பண்ண சொல்ல இது மடிஞ்சிடும். இப்போ வி ஷேப்பு அடிக்கலாம். காஜா கட்டணுன்னா கட்டிக்கலாம், வி ஷேப் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். நான் வி ஷேப் அடிச்சுக்கிறேன். வி ஷேப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ண எப்படி மார்க் பண்ணணும்னா, இங்கேருந்து இது சென்டர் பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த டாட் பிடிச்சோம்ல இங்கே ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட் ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான். இது 5 பாயிண்ட். இது வந்து எவ்வளோண்டு இருந்தாலும் அவ்வளோண்டு, இப்போ இவ்வளோண்டு இருந்தால் கூட இதுக்கு நடுவில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். பெருசாக இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் இது 3 பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் கொக்கி போடும்போது கரெக்டாக அது வந்து உட்காரும். அந்த பாயிண்ட் வந்து இழுத்து கரெக்டாக உட்காரும் ப்ளவுஸு. இது வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிக்கினே இப்படி மடிச்சுக்கோங்க. அப்படியே அதாவது இந்த ஸ்டிச்சிங்லேருந்து ஒரு நூல் இப்படி முன்னாடி வைக்கணும், வெளியில் வைக்கணும். ஒரு நூல் முன்னாடி வைக்கணும். இப்படி திருப்பிக்கோங்க. அப்படியே இங்கே இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் தையல். ஒன்றுத்துக்கும் டபுள் தையல் போட்டுக்கணும்.
ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக பிஞ்சு வராது. இப்போது ரிவர்ஸ் அடித்து திருப்பியும் எடுக்க பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே திருப்பணும். இதை அப்படியே இப்படி மடித்து அவ்வளோதான். இந்த பாயிண்டான வந்து இப்படி திருப்பிக்கணும். அதை ரிவர்ஸ் அடிக்கணும். திருப்பிட்டு ரிவர்ஸ் அடிக்கணும். ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு ரிவர்ஸ் அடிக்கணும். வி ஷேப்பு இப்படி வந்து இப்படி வரணும். இது இங்கெல்லாம் டபுள் ஸ்டிச் அடித்தால இதில் மட்டும் டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. ரிவர்ஸ் எடுத்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லாக் போடுறோம்ல, அந்த மாதிரி இதை ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா 2 தையல் போட்டால் சீக்கிரமாக பிஞ்சு வராதுன்றதுனால 2 தையல் போட்டுக்கிறோம். எக்ஸஸாக இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு ஏன் போடுறோன்னா இந்த இது வந்து படிமானமாக இருக்கணும், அப்படியே ஸ்டிப்பாக நிற்கணும் அப்படின்றதுனால இது வந்து போட்டுக்கிறோம் இந்த ஸ்டிச்சு. அவ்வளோதான். இது வந்து அதுக்கப்புறமா கொக்கி பீஸ் பாருங்கள். கொக்கி பீஸ்க்கு இவ்வளோ பெரிய துணி தேவை கிடையாது. 2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். அதை கொஞ்சம் லைட்டாக இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். கொக்கி பீஸ்க்கு 2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். காஜாவுக்கு 2.5 இன்ச்சு துணி வேணும். இப்படி மடித்து நல்ல பக்கம் மேலே தான் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. கொக்கி பீஸு துணி வந்து நல்ல பக்கம் மேலே வைக்கணும். காஜா பீஸ் துணி வந்து கெட்ட பக்கம் மேலே வைக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சு இதையும் அப்படியே மடித்து இதை அப்படியே இப்படி மடிக்கணும். காஜாவுக்கு வந்து நம்ம இப்படி மடிச்சிருப்போம். ஆனால் இதில் வந்து இதை இப்படி மடிச்சுட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சிடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டிச்சை. வச்சு இதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்தை நம்மளுக்கா போட்டுக்கணும். இதுக்கு மேலே நல்ல பக்கத்து மேலே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். 1/2 இன்ச் வச்சு இன்னும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வைக்கணும். ஸ்லீவும் நல்ல பக்கத்தை வைக்கணும். ஃப்ரண்ட் நாச்சு சைடு வரணும். இப்படி வச்சு பார்க்க சொல்ல இந்த நாச்சு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். சென்டர் பாயிண்ட் இப்படி வச்சுட்டு ப்ளவுஸை இழுக்கக்கூடாது. இது எவ்வளோ தூரம் வருதோ அதை பார்த்து சென்டர் நாச்சு எவ்வளோ தூரம் எங்கேருந்து கரெக்டாக சென்டர் நாச்சு சென்டராண்ட வரணும். ½ இன்ச்சுக்கு தையல் போட்டு வரணும். கரெக்டாக இப்படி எடுத்து வச்சு முன்ன பின்னெல்லாம் வரக்கூடாது.
ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக அதோ சென்டர் நாச்சு சென்டராக தான் வருது பாருங்கள். டபுள் ஸ்டிச் ஓவர்லாக் இருந்தால் இங்கே ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் இல்லைன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கட் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டு சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு பேக் பீஸை இப்படி ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக நெக் கரெக்டாக வச்சு பேக் பீஸ் ஒன்றா வச்சுட்டு அடையாள ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். அடையாள ப்ளவுஸில் இந்த ஸ்டிச்சும் இந்த ஸ்டிச்சும் மடிக்கணும். ரெண்டும் ஒன்றா வச்சு இந்த கழுத்து பகுதியில் இதை வச்சுட்டு இந்த ஸ்டிச்சு எங்கே வருதோ அதை அங்கே மார்க் பண்ணிக்கணும். ரெண்டு கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை இப்படி திருப்பி போட்டு இந்த வி ஷேப்கான இருக்கிற பீஸ்க்கு வி ஷேப் வச்சுக்கணும். அது காஜா சைடுக்கும் இதை வச்சு இந்த மார்க் எங்கே வருதோ இதை இப்படி மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது கொக்கி சைடு வைக்கணும். கொக்கி சைடு வச்சு இதை இப்படி மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இது சைட் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மார்க் பண்ணிருக்கோம்ல ரெண்டு கிளாத்லையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேமாக வச்சுக்கணும். கையை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். எந்த குழப்பமுமே இருக்காது. ஃபஸ்ட்டு தைக்கும் போதே நல்லா பர்ஃபெக்டாக தைக்கலாம். ஸ்லீவை இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இது வந்து கொக்கி சைடு, அது மாதிரி கொக்கி சைடு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரை இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த ஸ்லீவை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் பண்ண இடத்துல இதை வச்சுக்கணும். இதை அப்படியே மார்க் பண்ணி இதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இந்த கோடு போட்டதில் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இது இருக்கட்டும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கழுத்துலாம் பிடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த 3 ஸ்டிச் போட்டுக்கலாம். சைட் ஜாயிண்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த பிழையும் வராது, எந்த தப்பும் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து காஜா சைடு, அதே மாதிரி காஜா சைடு எடுத்துக்கணும். காஜா சைடு ஸ்லீவு, காஜா ஸ்லீவ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காஜா சைடு பீஸு இதை அப்படியே இது மேலே அப்படியே போட்டுடணும். போட்டு அப்படியே வரைஞ்சிக்கணும்.
இந்த மார்க் பண்ண பாயிண்டில் க்ளோஸ்அப்பில் வை, மார்க் பண்ண பாயிண்டில் இந்த பாயிண்ட்டை வைக்கணும். வச்சு இதை அப்படியே இந்த கோட்லேயே ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ கழுத்து இந்த பாயிண்ட் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. அக்கிள் பாயிண்ட்டு 2 சைடும் கரெக்டாக வந்திருக்கு, ப்ளஸ் மாதிரி. இப்போ வந்து கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். கழுத்து அடிக்கும்போது இந்த காஜா சைடு வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு கழுத்து செக் பண்ணிக்கோங்க. கழுத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா எந்த லூஸுமே வராது கழுத்தில். இப்படி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கழுத்து ஏற்றணும். கிராஸ் பீஸ் கழுத்து அடிக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்படி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நல்லா கிராஸ் எடுக்கணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கணும். அதாவது இந்த பெண்டும் ஆப்போசிட் வரணும். இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பெண்டு இருக்குல்ல, இது ஆப்போசிட் இந்த ஷார்ப்னஸ் ஆப்போசிட் வரணும். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன் சைடாக அடிச்சுக்கணும். கிராஸ் பீஸை ஒன் சைடாக அடிச்சுட்டு இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி நேராக லெவலாக ஆக்கிக்கணும். நேராக நான் கட் பண்ணிட்டேன் ஏற்கனவே, கட் பண்ண வீடியோ காட்டல. நேராக ஆக்கிக்கணும். இப்போது ப்ளவுஸில் இந்த கழுத்து பீஸை நல்ல பக்கத்து மேலே வைக்கணும். நல்ல பக்கத்தை வைக்கணும். கொஞ்சம் தள்ளி எந்த துணியும் எக்ஸ்ட்ரா வெளியில் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சுக்கணும். நல்ல பக்கத்து மேலே அப்படியே வரணும். எப்பவுமே ஒரு ப்ளவுஸில் கழுத்து வந்து லாஸ்ட்டாக தான் தைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கழுத்து லூஸ் வருதா இல்லை கரெக்டாக இருக்குதா என்னன்றதை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு கழுத்து ஏற்ற முடியும்.
விட்டு கட் பண்ணிக்கோங்க மடிக்கிறதுக்கு. இந்த பெண்டு வர இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விடணும். இந்த பெண்டு லைட்டாக கட் பண்ணி விடணும். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எம்மிங் பண்ணோன்னா இந்த சைடு இப்படி அடிச்சுட்டு இதை அப்படியே மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். இதை எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைப்பிங் பண்ண போகிறேன். அதனால் பைப்பிங்க்கு மடிச்சுட்டு இந்த துணியை வந்து இப்படி நேராக வச்சுட்டு இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கணும் பைப்பிங். இப்படி நகத்தை வச்சு இப்படி அழகாக இப்படி மடிச்சிங்கன்னா கரெக்டாக இப்படி வரும். தையல் வந்து இந்த துணியில் தான் விழணும், இந்த மேல் துணியில் விழக்கூடாது. பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க. அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் சைடு அப்படியே மேலே போட்டு பாருங்கள். கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக இருக்குது, ஸ்லீவு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஷோல்டர் கரெக்டாக இருக்குது, ஸ்லீவும் கரெக்டாக இருக்குது. அக்குள் பகுதி கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம தைச்சது. இந்த ப்ளவுஸ் மேலே ப்ளவுஸ் போட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக கழுத்தும் ஃப்ரண்ட் நெக்கும் கரெக்டாக அதே இடத்துல வந்திருக்கு. ப்ளவுஸு வச்சு பார்த்தா கரெக்டாக அப்படியே இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த சைடில் இன்னும் 2 தையல் போட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா 2 தையல் போடுங்க. கொஞ்சம் துணியை விட்டுட்டு லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ப்ளவுஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.